Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்டோடெக் தமிழ். இது எல்ஜி சிங்கிள் டோர் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். இதில் வந்து கஸ்டமர் ஃப்ரீசரில் ஐஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரை பஞ்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜை ஒரு நாள் ஃபுல்லாகவே ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து புது ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ஃப்ரீசர் பாக்ஸு அண்ட் கண்டென்சரு கம்ப்ரஸரோட ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு போயிட்டேன், விசிட் பண்ணி செக் பண்ணியாச்சு. கம்ப்ரஸர் ரன் ஆகுது. இது வந்து இன்வெர்டர் கம்ப்ரஸரு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கஸ்டமர் பிளேஸில் தெளிவாக செக் பண்ணிட்டு போயிட்டேன். கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ வந்து கண்டென்சர், ஃப்ரீசர், கம்ப்ரஸரோட ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எஸ்டிமேட் கொடுத்துட்டேன். கஸ்டமர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரீசர் டேமேஜ் ஆன ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் ஓட்ட போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ரன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மறுபடியும் கூலிங் வருதான்னு சொல்லிட்டு திரும்ப ரன் பண்ணி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால ஃப்ரீசரில் உள்ள வாட்டர் எல்லாமே சக் பண்ணி கம்ப்ரஸர் சக் பண்ணிடும். அண்ட் கண்டென்சர் காயிலையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆயில் மிக்சிங்கில் ஒரு லிக்விட் மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் உள்ள ஆயிலை ட்ரைன் பண்ணிட்டு புது ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபில் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. வந்து இன்வெர்டர் டிரைவில் ஓடுறது. அதனால் வந்து கம்ப்ரஸர் டிலேயில் தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப டைம் எடுத்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ரஸர் சைடு ஓகே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் இது மாதிரி நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். அதில் 1-2 ஃபெயிலியரும் ஆயிருக்கு. ஃப்ரீசரு, கண்டென்சரு எல்லாமே வெல்டிங் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கம்ப்ரஸர் ஆயில் சேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். அப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஒர்க்கில் வந்து நம்ம இன்வெர்டர் கம்ப்ரஸராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் ஆயில் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டோம். கம்ப்ரஸர் நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஓல்டு கண்டென்சர் அண்ட் ஓல்டு ஃப்ரீசர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ கண்டென்சர் அண்ட் நியூ ஃப்ரீசர் வந்து ஃப்ரீசரில் வந்து கேப்லரி அண்ட் சக்ஷன் பைப் வந்து புதுசாக தான் நம்ம வெல்டு பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்துடும் மோல்டடாக. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக வந்து செப்பரேட்டாக நம்ம பைப் போட போகிறோம். கேப்லரி அண்ட் சக்ஷன் பைப் வந்து தனியாக ஹோல்ட் பண்ணி செப்பரேட்டாக வெளியில் எடுக்க போகிறோம். பிகாஸ் அந்த கேப்லரிலையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லாவே ஏறி இருக்கும். ஸோ நம்ம திரும்ப கேப்லரி சேஞ்ச் பண்ணாமல் விட்டோன்னா அகைன் வந்து சோக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கம்ப்ரஸர் திரும்ப ரிவர்ஸில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆயில் மாற்றிட்டோம். ஸோ அகைன் வந்து அதே கேப்லரி அதே சக்ஷன் பைப் யூஸ் பண்ணோன்னா அந்த சக்ஷன் பைப் அண்ட் கேப்லரியில் உள்ள வாட்டர் வந்து அதில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம செப்பரேட்டாக போட்டோம். அண்ட் 316 வந்து செக்ஷன் பைப்பு, கேப்லரி வந்து 0.31 கேப்லரி சைஸ் போட்டோம் 12 ஃபீட்டு. ஃப்ரீசர் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டென்சர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேப்லரி பைப் வந்து வெளியில் வந்து லே பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து 10 ஸ்டெப் கண்டென்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 260 லிட்டர் ஃப்ரிட்ஜு. ஸோ 10 ஸ்டெப் கண்டென்சர் வருது. அந்த கண்டென்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாடியில். நெக்ஸ்ட் வந்து வெல்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி கம்ப்ரஸர் வேலை முடிஞ்சு. ஸோ கம்ப்ரஸர் வந்து நம்ம அப்படியே தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதான். வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புது ட்ரையர் மாற்றியாச்சு, 0.31 கேப்லரி, புது கண்டென்சரு, புது ஃப்ரீசரு அண்ட் கம்ப்ரஸருக்கு வந்து ஆயில் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். அண்ட் கம்ப்ரஸருக்கு சர்வீஸ் போர்ட்டில் சர்வீஸ் வால்வு செட் பண்ணியாச்சு. இது மூலிமா தான் வேக்யூம் அண்ட் கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வேக்யூம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வேக்யூம் போயிட்டுருக்கு. 30 இன்ச்சஸ் ஆஃப் வஜ்ஜி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேக்யூமை ஸ்டாப் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணி பார்த்துட்டு லீக் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து R600A ரெஃப்ரிஜரண்ட்டு. இதோட பேக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்து 0 PSI வைப்பேன். ஸோ 0 to 1 PSI வைக்கலாம் சக்ஷன் ப்ரெஷரு. அண்ட் இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகி ஃப்ரிட்ஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ். ஸோ இதனால் வந்து இது கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டிலே டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகலாம். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஒர்க்கு பார்க்குறப்போ வந்து தெளிவாக செக் பண்ணிட்டு பண்ணோம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து மைனஸில் ரீச் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி இது வந்து ஒரு 1.5 years ஓல்டு மாடல் தான். 2023 எடுத்திருக்காங்க. இப்போ 2025. ஸோ அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம். உள்ள ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒர்க்கை வந்து நான் ஃபுல் வீடியோவாக எடுக்கல. ஜஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பாக தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீசர் டேமேஜ் பண்ணால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக தெரியணும்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.